வணக்கம், வெல்கம் டு மை ஃபிசிக்ஸ் சார் சேனல். இந்த வீடியோலையும் நீட் ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துருக்கிற லாஸ் ஆஃப் மோஷன் அந்த டாப்பிக்கில் என்ன ஒரு ப்ராப்ளம், நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஃபார் நீட் ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது இப்போ கரண்ட்டாக 12th முடிக்கிறீங்க இல்லையா, இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, முடிய போகுது. அவங்களுக்கு வந்து 24th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் மே 24th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. மே 24th டு ஜூலை 15th வரலையும் நமக்கு வந்து கிளாஸ் போகும், கிராஷ் கோர்ஸ் போகும். ஏன்னா ஜூலை 17th நீட் எக்ஸாம் வரதுனால. ஸோ அதனால் இப்போ இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறவங்க, நீட் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆக போகிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன், நம்ம நீட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து மே 20 வரலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அது ஒரு ப்ராப்ளம். ஓகே, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரிக்ஷன் டாபிக். ஓகேயா? ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு இது லாஸ் ஆஃப் மோஷன் அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகேயா? இதில் பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். த மினிமம் ஃபோர்ஸ் டு ஸ்டார்ட் புஷ்ஷிங் எ பாடி அப் எ ரஃப் இன்க்ளைன்டு பிளேன். ரஃப் இன்க்ளைன்டு பிளேன், அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ரஃப் இன்க்ளைன்டு பிளேனோட ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் வந்து மியூ இஸ் F1. ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் மியூ. இங்கே இந்த மினிமம் ஃபோர்ஸ் தான் F1, ரைட். While the minimum force needed to prevent it from sliding down is F2. If the inclined plane makes an angle theta with the horizontal such that tan theta equal to 2 mu. The mu ங்கிறது frictional coefficient. Then F1 by F2 is என்ன, அதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 4, 1, 2, 3. இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்கிற கேஸ்க்கு ஒரு டயக்ராம் நம்ம வந்து வரைஞ்சிக்குவோம். ஓகே, என்ன அப்படின்னா, ஒரு இன்க்ளைன்டு பிளேன் நமக்கு வேணும். ஒரு இன்க்ளைன்டு பிளேன், இது இன்க்ளைன்டு பிளேன். ஓகே, திஸ் இஸ் இன்க்ளைன்டு பிளேன். இதில் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீட்டா. இது வந்து தீட்டா. ஓகே, இப்போது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த இன்க்ளைன்டு பிளேனில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது ஒரு ஆப்ஜெக்ட், எ பாடி. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து எப்படி ஆக்ட் பண்ணணும் நமக்கு தெரியும். வெயிட் வந்து எப்போதும் டவுன்வேர்டாக ஆக்ட் பண்ணும், வெர்டிக்கலி டவுன்வேர்ட். இந்த டைரெக்ஷனில் தான் நமக்கு வெயிட் ஆக்ட் பண்ணும். வெயிட்னா என்னது, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். என்னது வெயிட்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, mg இல்லையா. வெயிட் வந்து டவுன்வேர்டாக தான் ஆக்ட் பண்ணும். அப்போ இந்த mgயை வந்து 2 காம்பனண்ட்டாக நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ளைன்டு பிளேன் எப்படி பிரிக்கலாம். இப்போ இன்க்ளைன்டு பிளேனில் வந்து அலாங் த டைரக்ஷன் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன், இது வந்து ஒரு டைரக்ஷன். இந்த இன்க்ளைன்டு பிளேனு, இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு இது. இப்படி நான் 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன். எதை, இந்த mgயை 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன். 2 வெர்டிக்கல் காம்பனண்ட்ஸாக, ரெக்டாங்குலர் காம்பனண்ட்ஸாக பிரிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிள் தீட்டானா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் வந்து தீட்டாவாக தான் இருக்கும் இல்லையா. ஏன்னா இந்த லைனுக்கு இது பர்பண்டிகுலர், இந்த லைனுக்கு இது பர்பண்டிகுலர். ஓகே, அப்போ இந்த இந்த ட்ரையாங்கிள் இதை வந்து இதை வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் இது கிடைக்கும். அப்போ ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா, ரைட். இப்போ இந்த mgயை 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறப்ப இந்த பக்கம் என்ன வரும், நமக்கு ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த காம்பனண்ட் வந்து mg cos தீட்டான்னு வரும் இல்லையா. இது வந்து mg cos தீட்டா, ரைட். இந்த காம்பனண்ட் mg cos தீட்டா, இந்த காம்பனண்ட் என்ன வரும், mg sin தீட்டான்னு வந்துடும். mg sin தீட்டா. ஓகேயா? ஸோ 2 காம்பனண்ட்டாக பிரிச்சாச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு, த மினிமம் ஃபோர்ஸ் டு ஸ்டார்ட் புஷ்ஷிங் எ பாடி அப் எ ரஃப் இன்க்ளைன்டு பிளேன். முதல்ல வந்து இந்த பாடியை மேலே இந்த இன்க்ளைன்டு பிளேனில் இப்படி வச்சுருக்கோம். இதை மேலே புஷ் பண்ணுறதுக்கு மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ தேவை அப்படின்னா F1 கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் வச்சுட்டு அந்த F1 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து இந்த F1 by F2 ரேஷியோ கொண்டு வரணும். இது கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்னங்கிறத கொண்டு வரணும். ஸோ நம்ம எய்ம் என்னவோ, நம்ம கொஸ்டின் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கேசஸை வந்து
நம்ம கொண்டு போகணும். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே F1 அப்படிங்கிறது மினிமம் ஃபோர்ஸ் டு மூவ் அப் த பாடி. இன்க்ளைன்டு பிளேனில் தள்ளுறதுக்கு எவ்வளோ மினிமம் ஃபோர்ஸ் F1 அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல பாருங்கள், இங்கே இதுக்கு இங்கே பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் நான் தள்ளணும், மேலே தள்ளணும் இல்லையா? அந்த ஃபோர்ஸ் தான் நமக்கு வந்து என்னென்னா F1. ஓகேயா? ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸு எது mg sin theta. ஓகேயா? ஸோ F1 ஈக்குவல் டு mg sin theta ப்ளஸ் இதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், இந்த மினிமம் ஃபோர்ஸ் F1 இருக்கு இல்லையா, அது வந்து mg sin theta ப்ளஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல mg cos theta, அதுக்கு ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேயா? நார்மல் ரியாக்ஷன் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? இந்த டைரெக்ஷனில் இருக்கும் நார்மல் ரியாக்ஷன். அந்த நார்மல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ரியாக்ஷன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன நார்மல் ரியாக்ஷன்னா, ரியாக்ஷன் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திஸ், இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பர்பண்டிகுலராக என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது டவுன்வர்டா mg cos theta, அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு சர்ஃபேஸ் ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னா, இப்போ இதை இந்த இன்க்ளைன்டு பிளேனில் வந்து இப்படி ஹரிசாண்டலாக இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இப்படி ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேயா? இப்போ இந்த mg cos theta இப்படி ஆக்ட் பண்ணும் இல்லையா? இது இந்த சர்ஃபேஸ் வந்து இப்படி வந்துருச்சு ஹரிசாண்டலான, அந்த mg cos theta இப்படி ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த mg cos thetaங்கிறது ஆக்ஷன். அப்போ ரியாக்ஷன் என்ன சார்? R வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து என்னது, இதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ரியாக்ஷன் வந்து இருக்கும் mg cos theta இல்லையா? அதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். R ப்ரொபோஷனல் டு இந்த ஆக்ஷனுக்கு ப்ரொபோஷனல் mg cos theta. ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம். என்ன கான்ஸ்டன்ட்? R ஈக்குவல் டு மியூ இன்ட்டு mg cos theta இல்லையா? இப்படி சொல்லலாம். ஓகே? ஸோ இப்போ அதை தான் இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே? ஸோ நம்ம ஏன் இதை கொண்டு வரோம் அப்படின்னா, எப்போதுமே இது பேசிக்காக ஃப்ரிக்ஷனில் நம்ம படித்தது தான். இப்போ இங்கே வந்து கொடுக்குற ஃபோர்ஸ், ஏன்னா இந்த ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், நம்ம இந்த டைரெக்ஷனில் தள்ளணும் ஆப்ஜெக்டை, அதுக்கு எகெயின்ஸ்டாக இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது mg sin theta, அதுக்கு ப்ளஸ் இன்னொரு ஃபோர்ஸ் என்னது, இந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து தள்ளணும் அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸில் தள்ளணும் அப்படின்னா மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, அதை லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லி படிச்சிருப்போம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா இதை நம்ம தள்ள ஆரம்பித்தோடனே, இது பேசிக்காக ஃப்ரிக்ஷனில் படிச்சிருப்போம். இந்த ஆப்ஜெக்டை இந்த பிளேனில் இப்படி தள்ள ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? மேக்ஸிமம், அதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறது. அந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ அப்படின்னா, அது இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும். ஓகேயா? அந்த மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறது. ஓகேயா? இப்படி தள்ள ஆரம்பித்தோடனே ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மேக்ஸிமம் எவ்வளோ ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, அதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணும். அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லலாம்னா எஃப்எஸ்ன்னு சொல்லலாம். தட் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர். இந்த ஆர்னா என்ன சொன்னேன்? ஆருங்கிறது ரியாக்ஷன், என்னது mg cos thetaவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே? ஸோ எஃப்எஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆருங்கிறது என்னது? ரியாக்ஷனுங்கிறது என்னது? ஆக்ஷனுக்கு ஈக்குவல். அப்போ mg cos theta இப்படி சொல்லலாம். புரியுதா? இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, அது எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும்? இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம இப்படி தான் தள்ளுறோம். ஓகே? ஸோ இந்த டைரெக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், இந்த இதையும் சேர்த்துக்கிறேன், மியூ mg cos theta, அதுவும் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும். ஆல்ரெடி mg sin theta அந்த வெயிட்னால் ஆக்ட் பண்ணுது, ப்ளஸ் மியூ mg cos thetaவும் ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன எழுதுகிறேன்? மியூ mg cos, இது இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுது. ஓகே? இந்த ஃபோர்ஸும் மியூ mg cos theta, இந்த ஃபோர்ஸை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே? அது என்னங்கிறது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே இந்த F1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, F1ங்கிறது mg sin theta ப்ளஸ் மியூ mg cos theta. ஓகே? மியூ mg cos theta, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ, ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே? இந்த கேஸில் ஃபஸ்ட்டு கேஸ். ஓகே? ஸோ அப்போ இங்கே F1க்கு ஃபார்முலா எழுதிட்டோம். அதே மாதிரி F2க்கு எழுதணும். F2னா என்னென்னு பாருங்கள். F2ங்கிறது ஃபோர்ஸ் நீடட் டு ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் ஸ்லைடிங் டவுன் இஸ் F2 அப்படின்னா, இப்போ நான் அந்த பார்ட்டை வந்து கொஸ்டினை எரேஸ் பண்ணிக்கிறேன் டயக்ராம் வரைகிறதுக்காக.
F2க்கான ஈக்குவேஷன் எழுதும். இப்போ இதே ஆப்ஜெக்ட் அதே இன்க்ளைன்டு பிளேன் தான் கவனிக்கணும். இன்க்ளைன்டு பிளேன் இதே தான், இதே இன்க்ளைன்டு பிளேன் தான் தீட்டா. இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இருக்குது, அதே சேம் ஆப்ஜெக்ட். அந்த டயக்ராம் தான் இங்கே வரைகிறேன். ஸோ வெயிட் வந்து வெர்டிகலி டவுன்வர்ட் mg, இது வந்து என்னது mg சைன் தீட்டா. mg சைன் தீட்டா அந்த டைரெக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணணும் இல்லையா? இதோட ஒரு காம்போனண்ட். இதோட அனதர் காம்போனண்ட் வந்து என்னது, இந்த இடத்துல தீட்டா இருக்குன்னு சொன்னேன், இது வந்து mg காஸ் தீட்டா. சரி, இப்படி இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்ட் எப்படியே விட்டோம்னா கீழே ஸ்லைடாகி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்லைடாகி வருது, அது ஸ்லைட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம we have to prevent it. ஓகே, prevent the object, prevent the sliding object. மேலேருந்து கீழே சரிஞ்சு வருது, அது சரியாமல் ஸ்லைட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்? அப்போ இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் வந்து என்னது, அப்வர்டு ஃபோர்ஸ். ஓகேயா, அது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்லைடு ஆகுது அப்படின்னாவே இங்கே வந்து என்னது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ இந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த கேஸ் வந்து என்னது, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, மேலே தள்ளுறோம், அப்போ என்னங்கிறது பார்த்தோம். இப்போ என்னென்னா மேலேருந்து கீழே வருது, ஸ்லைட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸ்லைட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுவோம்? ஆல்ரெடி இந்த mg சைன் தீட்டா இருக்கும். ஏன்னா இந்த 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 காம்பனண்ட்டை தான் கீழே இழுத்து கொண்டு வருது, mg சைன் தீட்டா. இந்த ஆப்ஜெக்டை மேலேருந்து கீழே கொண்டு வருது. அப்படி ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆகிட்டு வரப்போ என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னது, அது எப்படி ஆக்ட் பண்ணும்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகிட்டு வரப்போ மேலேருந்து கீழே வரப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும்? அப்போட தானே ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும். எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஆக்ட் பண்ணும்? மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு? அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான். என்ன பார்த்தோம்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இந்த மியூ எம்ஜி காஸ் தீட்டான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இங்கே எழுதுனேன் எஃப்எஸ் ஈக்குவல் டு மியூ எம்ஜி காஸ் தீட்டான்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா ரியாக்ஷனுக்கு இங்கே ஆக்ஷன் என்னவோ, இந்த சர்ஃபேஸ் நார்மலாக டவுன்வர்டாக என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ஷன் இருக்கும். ஓகே, அந்த ரியாக்ஷனுக்கு ப்ரொபோஷனலாக தான் எஃப்எஸ் இருக்கும். ஓகே, சொன்னேன் ஞாபகம் இருக்கா? எஃப்எஸ் ப்ரொபோஷனல் டு ஆர், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம், எஃப்எஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்னு சொன்னேன். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்கிறேன். ஓகே, அப்போ அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, அது அப்போட ஆக்ட் பண்ணும். ஆப்ஜெக்ட் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகி வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். தட் இஸ் மியூ எம்ஜி காஸ் தீட்டா, இது அப்போட ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணணும். ஓகே, எந்த டைரெக்ஷனில்? நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து F2 ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேயா, அப்போ இந்த F2 ஃபோர்ஸ் வந்து எப்படி எழுதலாம் பாருங்கள். F2 ஃபோர்ஸு இப்போ F2 ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? நம்ம கொடுக்குற F2 எப்படி எழுதலாம்? இப்போ இதில் பார்த்தோன்னா தெரியுது, நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இங்கே எத்தனை 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுதா? 3 ஃபோர்ஸஸ் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? F2 mg சைன் தீட்டா, அப்புறம் mg காஸ் தீட்டா. ஓகேயா, அப்போ என்ன எழுதலாம்னா இந்த F2 ஈக்குவல் டு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா, அங்கே பாருங்கள் mg சைன் தீட்டா அதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து என்னது, நம்ம அப்ளை பண்ண வேண்டிய டைரெக்ஷன்லேயே இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அப்போ அது நமக்கு சப்போர்ட் பண்ணுது இல்லையா? F2ஓட டைரெக்ஷன்லேயே இதுவும் ஆக்ட் பண்ணுறதுனால அந்த ஃபோர்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அப்படி தானே? நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸில் இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அப்படி தானே? ஸோ அப்போ மைனஸ், இங்கே வந்து மைனஸ் போடுறேன், மைனஸ் மியூ எம்ஜி காஸ் தீட்டா இப்படி சொல்லணும். ஓகே, ஏன் இங்கே வந்து ப்ளஸ் போட்டிருக்கோம், இங்கே மைனஸ் போட்டிருக்கோன்னு வித்தியாசம் தெரியும். இங்கே ஏன் ப்ளஸ் போட்டிருக்கோன்னா இந்த மியூ எம்ஜி காஸ் தீட்டா டவுன்வர்டாக ஆக்ட் பண்ணிட்டு, இங்கே வந்து மியூ எம்ஜி காஸ் தீட்டா அப்வர்டாக ஆக்ட் பண்ணுது. ஏன்னா ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே வருது, நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ இப்படி எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. அவ்வளோதான். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியணும். இது பண்ண தெரிஞ்சதுனாவே ப்ராப்ளம் சால்வ்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். நமக்கு என்ன வேணும்? F1/F2 வேணும், அவ்வளோதான். அப்போ F1/F2 வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த ரெண்டு கேஸ் கொண்டு வர டயக்ராம் வரைஞ்சி இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும், ப்ராப்ளம் சால்வ். இப்போ 1/2 பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1/2 என்ன வரும் பாருங்கள், 1/2. ஏன்னா F1/F2 தான் கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன ஆகும்? F1/F2 ஈக்குவல் டு அங்கே என்ன இருக்குது, mg சைன் தீட்டா ப்ளஸ் மியூ எம்ஜி காஸ் தீட்டா டிவைடட் பை இந்த பக்கம் F2ல mg சைன் தீட்டா மைனஸ் மியூ எம்ஜி காஸ் தீட்டா. ஓகேயா,
இதில் நான் என்ன எழுதலாம், mg காமனாக வெளில எடுத்துறேன். அப்போ mg எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், sin theta ப்ளஸ் மியூ காஸ் தீட்டா. ஸோ sin theta ப்ளஸ் மியூ காஸ் தீட்டா டிவைடட் பை இங்கேயும் mg காமனாக வெளில எடுங்க. mg எடுத்துட்டா sin theta மைனஸ் மியூ காஸ் தீட்டா, sin theta மைனஸ் மியூ காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இப்போ இங்கே mg கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது பாருங்கள், sin theta ப்ளஸ் மியூ காஸ் தீட்டா, sin theta மைனஸ் மியூ காஸ் தீட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு ஈக்குவேஷன் ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க. இதில் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா tan theta என்ன கொடுத்துருந்தாங்க, tan theta ஈக்குவல் டு 2 மியூன்னு கொடுத்துருந்தாங்க, ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும்னா tan theta உள்ளே கொண்டு வரணும். எப்போ என்ன பண்ணால் tan theta உள்ளே கொண்டு வரலாம், டினாமினேட்டர்லேயும் நியூமரேட்டர்லேயும் என்ன பண்ணலாம், காஸ் தீட்டாவில் டிவைட் பண்ணலாம். அப்போ tan theta வரும் இல்லையா. அப்போ இந்த ஈக்குவேஷனை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே வந்து காஸ் தீட்டாவில் டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், காஸ் தீட்டாவில் டிவைட் பண்ணால் sin theta பை காஸ் தீட்டா tan தீட்டான்னு வரும், ப்ளஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா, ஏன்னா காஸ் தீட்டாவில் தான் டிவைட் பண்ணுறேன். அப்போ காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா 1 ஆயிரும், மியூ மட்டும்தான் இருக்கும், டிவைடட் பை sin theta பை காஸ் தீட்டா என்ன ஆகும், tan தீட்டான்னு வரும், மைனஸ் மியூ காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா 1, அப்போ மியூன்னு வரும் இல்லை. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வேல்யூ, tan தீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன சொன்னோம், 2 மியூன்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 மியூ ப்ளஸ் மியூ பை again tan தீட்டாவோட வேல்யூ 2 மியூ மைனஸ் மியூ என்ன வரும், 2 மியூ ப்ளஸ் மியூ 3 மியூவா, எழுதுகிறேன் 3 மியூ பை 2 மியூ மைனஸ் மியூ எவ்வளவு, மியூ. இப்போ மியூ கேன்சல் ஆயிடுது, என்ன ஆன்சர் கிடைக்கும், 3. ஸோ ஆன்சர் வந்து 3, இதுதான் ஆன்சர். ஓகேயா. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. பேசிக்காக நம்ம வந்து ஃப்ரிக்ஷன்னா என்ன, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சால் போதும். ஓகேயா, ரைட். இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரீச் ஆகட்டும். ஓகே, தேங்க்யூ.